அப்ப ஆல இம்ரான், இம்ரானினுடைய குடும்பம். இம்ரான் என்ற ஒரு மனிதர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பலஸ்தீனில் வாழுகிறார். அந்த பலஸ்தீனில் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார். கணவனும் மனைவியுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சியாக. இவ்வாறாக வாழ்க்கை பயணம் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்களினுடைய திருமணத்தின் அடையாளமாக அல்லாஹ் அந்த இம்ரானினுடைய மனைவிக்கு வயிற்றிலே ஒரு கருவை அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுக்கிறார். அப்ப அந்த பெண் அந்த கருவை தடவி பார்க்கிறாள். மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு பெண்ணுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும் என்று சொன்னார். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் முடித்ததற்கு பிறகு அல்லாஹ் தரக்கூடிய ஒரு பெரிய அருள்கொடை குழந்தையை சுமக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். நல்ல தம்பதி இம்ரான் கணவர். இந்த இம்ரான் பலஸ்தீனில் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார். வாழ்க்கை இன்பமாக செல்லும் பொழுது இம்ரானினுடைய மனைவி கருவுற்று விடுகிறார். அன்றைய பலஸ்தீனில் ஒரு வழக்கம் இருந்தது. சில மனிதர்கள் தாங்கள் குழந்தை பெற்றெடுத்தால், ஆண் குழந்தையாக இருந்தால், அந்த ஆண் குழந்தையை மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறதல்ல பலஸ்தீனில், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு தத்து கொடுத்து விடுவார்கள். தாயும் தகப்பனும் குழந்தையை வளர்க்க மாட்டார்கள். அன்றைய ஷரியத்தில் அது அங்கீகரிக்கப்பட்டும் இருந்தது. குழந்தை பிறந்தவுடன் அப்படி அந்த குழந்தையினுடைய முகத்தை கூட பார்க்காமல் அப்படி பொதிந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய வாசலில் வைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் சென்று விடுவார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இதற்கென்றே சில வணக்கத்தில் ஈடுபடக்கூடிய நல்ல மனிதர்கள் இருப்பார்கள். இந்த குழந்தையை அப்படி எடுத்து அவர்கள் தங்களுக்குள்ளாக அந்த குழந்தையை ஒழுக்கமாக, அன்பாக, பண்பாக வளர்த்து வருவார்கள். அப்ப அந்த இம்ரானினுடைய மனைவி வயிற்றிலே கருவை சுமந்தவுடன் அந்த கருவை தடவி கொடுக்கும் பொழுதெல்லாம் அவளுக்கு ஒரு ஆசை, என்னுடைய குழந்தையையும் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு சேவை செய்யக்கூடிய, அக்ஸாவிற்காக வேண்டி நான் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு குழந்தை எனக்கு வேண்டும். அப்படி வயிற்றை தடவி கொடுத்து நாம் எல்லாம் நேர்ச்சை செய்வோம். அல்லாஹ்வே, எனக்கு கஷ்டம் நீங்கிவிட்டால் உனக்கு நான் ஆட்டை அறுக்கிறேன், மாட்டை அறுக்கிறேன், கோழியை அறுக்கிறேன், நோன்பு நோக்குகிறேன் என்பதாக. ஆனால் அந்த இம்ரானினுடைய மனைவி நேர்ச்சை செய்கிறாள். பாருங்கள், இன்னி நதர்து, நான் நேர்ச்சை செய்கிறேன். அல்லாஹ்வே, அல்லாஹ்வே, நான் குர்ஆன் சூரா ஆல இம்ரான் பேசுகிறது. அல்லாஹ்வே, நான் நேர்ச்சை செய்கிறேன். இது கால திம்ராத்து இம்ரான, அந்த இம்ரானினுடைய மனைவி கருவுற்ற பொழுது, ரப்பி, என்னை படைத்த ரப்பே, இன்னி நஸர்து லக மா ஃபீ பத்னி, என்னுடைய வயிற்றில் என்ன இருக்கிறதோ அதை நான் உனக்கு நேர்ச்சை செய்து விட்டேன். ஃபத்தகப்பல் மின்னி, என்னிடத்திலிருந்து நீ அதை ஏற்றுக்கொள். இன்னக அன்தஸ் ஸமீஉன் அலீம், நீ கேட்பவன், நீ பார்ப்பவனாக இருக்கிறாய். இந்த இம்ரானினுடைய மனைவி என்ன நினைத்துக் கொண்டார் என்றால், வயிற்றில் ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. காரணம், மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ஆண் குழந்தையை தான் என்ன செய்வார்கள், பிறந்தவுடன் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்காக தத்து கொடுத்து விடுவார்கள். அந்த பெண் நினைத்துக் கொண்டால் வயிற்றில் ஒரு ஆண் குழந்தை இருக்கும். குழந்தை பிறந்தவுடன் அந்த ஆண் குழந்தை அல்லாஹ்வினுடைய மஸ்ஜிதிற்காக, மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்காக நாம் கொடுத்து விட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நேர்ச்சை செய்கிறார். இன்னி நஸர்து, நான் நேர்ச்சை செய்கிறேன். அல்லாஹ்வே, உனக்கு எனது குழந்தையை தந்து விடுகிறேன். காலங்கள் செல்கிறது. சில மாதங்களில் ஃபலம்மா வதஅதுஹா, அந்த இம்ரானினுடைய மனைவி குழந்தை பெற்றெடுக்கிறாள். பார்த்தால் அந்த குழந்தை ஆண் குழந்தைக்கு மாற்றமாக பெண் குழந்தையாக இருக்கிறது. என்றாலும் அந்த பெண் மனம் தளரவில்லை. அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அழகை பாருங்கள். ரப்பி இன்னி வதஅதுஹா உன்சா, அல்லாஹுவே, இது பெண் குழந்தையாக பிறந்து விட்டது. என்றாலும் நான் வைத்த நேர்ச்சையில் நான் உறுதியாக இருக்கிறேன். இந்த குழந்தையை உனக்காக நான் தத்து கொடுத்து விடுகிறேன், உனக்காக நான் அர்ப்பணித்து விடுகிறேன். வ இன்னி சம்மைதுஹா, இந்த குழந்தைக்கு நான் பெயர் வைக்கிறேன் மரியம், மரியம் என்று பெயர் வைக்கிறேன். மரியமினுடைய அந்த பிறப்பினுடைய அழகை பாருங்கள். உலகத்தினுடைய தாய், இந்த உலகத்தினுடைய இறை தூதரை சுமப்பதற்காக அல்லாஹ்வால் தேர்வு செய்யக்கூடிய இந்த உலகத்தினுடைய அன்னையை அல்லாஹ் உருவாக்கக்கூடிய அழகை பாருங்கள். அந்த மரியமிற்கு பெயர் வைத்ததும் கூட வாப்பா அல்ல, உம்மா தான். நம்மள ரொம்ப சகோதரர், புள்ள பெறுறது எல்லாம் மனைவி, புள்ள பெறதுக்கு கஷ்டப்படுறது எல்லாம் மனைவி. இவர் பேர் வைக்கும் பொழுது மட்டும் உள்ள வந்துருவார், நான் சொல்றதுதான் பெயர்.
இல்லை சகோதரர். என் குழந்தைக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று எனக்கு எவ்வளவு ஆர்வமும் ஆசையும் இருக்குமோ அதே அளவிற்கு இல்லை, அதை விடவும் அதிகமாக. காரணம், சிரமத்தை அவள் தான் தாங்குகிறாள். அவளுக்கும் ஒரு கனவு இருக்கும், அவளுக்கும் ஒரு ஆசை இருக்கும். அதனால்தான் மார்க்கம் சொல்கிறது ஆலோசனை செய்துவிட்டு பெயர் வைக்க வேண்டும். என்னுடைய சிந்தனையை திணிப்பது அல்ல குடும்ப வாழ்க்கை. இந்த இடத்தில் பாருங்கள், குர்ஆன் அல்லாஹ் பதிவு செய்கிறான். 3வது அத்தியாயம் 36வது வசனம். அந்த இம்ரான் பெயர் வைக்கவில்லை. அந்த இம்ரானினுடைய அந்த உள்ளத்தினுடைய அந்த விசாலத்தை பாருங்கள். என் மனைவி சிரமப்பட்டிருக்கிறாள், மனைவி இடத்தில் பொறுப்பை கொடுக்கிறார். உனக்கு என்ன பெயர் வைக்க தோணுகிறதோ பெயரை வைத்துக்கொள். உன் குழந்தைக்கு, நம் குழந்தைக்கு. மரியமினுடைய தாய், அந்த இம்ரானினுடைய மனைவி குழந்தை பெற்றவுடன் அந்த ரத்தம் வடிந்து கொண்டிருக்கும் பொழுதே அவள் சொன்ன வார்த்தை, வைன்னி சம்மைதுஹா மரியம், அல்லாஹுவே இது ஆண் குழந்தை என்று நினைத்தேன், இது பெண் குழந்தையாக இருக்கிறது, நீ மிக அறிந்தவன், இந்த குழந்தையை உனக்கு நான் நேர்ச்சை செய்தது உண்மை, மீண்டும் உனக்கே நான் நேர்ச்சை செய்கிறேன், இந்த குழந்தைக்கு மரியம் என்று நான் பெயர் வைக்கிறேன். பெயர் மட்டுமல்ல அல்லாஹுவே, வஇன்னி உஈதுஹா பிக வ ஸுர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல்லாஹுவே இந்த எனது குழந்தையை ஷைத்தான் தீண்டுவதிலிருந்தும், இந்த குழந்தை ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாளே அந்த எனது பேரனையும் பேத்தியையும் ஷைத்தான் தீண்டுவதிலிருந்தும் ரப்பே நீ பாதுகாக்க வேண்டும். இது ஒரு அழகான விஷயம். நம்ம எல்லாம் குழந்தை பெறுறோம். குழந்தை பிறந்த உடனே கையும் தெரியல, காலும் தெரியல, துள்ளுறோம், குதிக்கிறோம், சாடுகிறோம், மகிழ்ச்சியில் எங்கெல்லாமோ உரையாடுகிறோம். ஆனால் குழந்தை பிறந்தவுடன் ஒரு தாய் செய்ய வேண்டிய விஷயம், ஒரு தகப்பன் செய்ய வேண்டிய விஷயம், அந்த குழந்தைக்காக அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். பாருங்கள், இந்த உலகத்தில் எந்த குழந்தை பிறந்தாலும் ஷைத்தான் அந்த குழந்தைகளை தீண்டுவானாம். எந்த குழந்தை பிறந்தாலும் ஷைத்தான் அந்த குழந்தையை தீண்டுவான். 2 குழந்தைகளை மட்டும் உலகத்தில் ஷைத்தான் தீண்டியதே இல்லை. அதன் காரணம் என்ன தெரியுமா? அந்த 2 குழந்தைகளினுடைய பெற்றோர்கள் செய்த பிரார்த்தனை. ஒன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம், மரியமினுடைய தாய் செய்கிறாள் அல்லவா, அல்லாஹ்வே என் குழந்தையை ஷைத்தான் தீண்டக்கூடாது என்பதாக மரியமை ஷைத்தான் தீண்டவில்லை. இரண்டாவதாக மரியமிற்கு மட்டும் அந்த தாய் பிரார்த்தனை செய்யவில்லை, வஇன்னி உஈதுஹா பிக வ ஸுர்ரியதஹா, இந்த எனது மரியமையும் ஷைத்தான் தீண்டக்கூடாது, இந்த குழந்தை ஒரு குழந்தையை பெற்றெடுக்குமே அந்த பேர குழந்தையையும் ஷைத்தான் தீண்டக்கூடாது. மரியம் பெற்றெடுத்த ஈசாவையும் அல்லாஹ் ஷைத்தான் தீண்டவில்லை என்று அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார்கள். நபிமார்களினுடைய பண்பு. அவர்கள் எப்படி பிரார்த்திப்பார்கள் தெரியுமா? நாம எல்லாம் எப்படி பிரார்த்திப்போம்? நம்ம பிள்ளைய தராவிக்கு கூட்டு வாரோம், அல்லாஹுவே என் பிள்ளைக்கு கல்வியை கொடு, அல்லாஹுவே என் பிள்ளைய சாலிஹானதா ஆக்கு, அல்லாஹுவே என் பிள்ளைய நல்ல பிள்ளையா உருவாக்கு. ஆனா நபிமார்கள் எப்படி பிரார்த்திப்பார்கள் தெரியுமா? ரப்பி ஜஅல்னி முகீம ஸ்ஸலாத்தி வ மின் ஸுர்ரியத்தி, அல்லாஹுவே என்னையும் தொழக்கூடியவனாக என் குழந்தையையும் தொழக்கூடியவனாக, இந்த குழந்தையின் மூலியம் எத்தனை தலைமுறை வருமோ அத்தனை தலைமுறையையும் தொழக்கூடியவனாக நீ உருவாக்கணும். ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக வ மின் ஸுர்ரியத்தினா உம்மத்தம் முஸ்லிமத்தன் லக், அல்லாஹ்வே என்னை முஸ்லிமாக வாழ வைக்கணும், என் குழந்தையை முஸ்லிமாக வாழ வைக்கணும். வ மின் ஸுர்ரியத்தினா இந்த குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய தலைமுறையையும் முஸ்லிமாக அல்லாஹ்வே நீ வாழ வைக்கணும். அல்லாஹ்வே என்னை சிறை வணக்கத்திலிருந்து பாதுகாக்கணும், இந்த எனது மகனையும் பாதுகாக்கணும், இந்த மகன் பெறக்கூடிய இந்த தலைமுறையையும் சிறை வணக்கத்திலிருந்து பாதுகாக்கணும். அப்ப குழந்தைக்கு பிரார்த்தனை செய்யும் பொழுது குழந்தைக்கும் பிரார்த்தனை செய்வது நபிமார்களினுடைய ஒரு வழிமுறை. மரியமினுடைய தாய் குழந்தை பெறாங்க, பிள்ளைக்காக வேண்டி பிரார்த்திக்கிறார். ஒரு தாய், ஒரு தகப்பன், அந்த நேரத்தில் ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவோ கனவுகள் அந்த குழந்தையினுடைய முகத்தை காணும் பொழுது இருக்கும். ஆனால் ஒரு தாயினுடைய உள்ளம் இவ்வாறு துடிக்க வேண்டும், அல்லாஹுவே என் குழந்தை இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஷைத்தான் தீண்டக்கூடாது யா அல்லாஹ், என் குழந்தையினுடைய தலைமுறைகளையும் ஷைத்தான் தீண்டக்கூடாது யா அல்லாஹ் என்று அந்த தாய் பிரார்த்தனையும் செய்து விடுகிறார். இவெல்லாம் முடியுது, நேர்ச்சியை நிறைவேற்றணுமே. நேரம் அந்த மரியம் என்ன செய்றாங்க? ஒரு துணியில சுத்தி அந்த மரியமினுடைய தாய் இம்ரானினுடைய மனைவி அப்படி என்ன செய்கிறார் என்று சொன்னால், மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய வாசல்ல வைத்து விட்டு அப்படி திரும்பி சென்று விடுகிறார். அவ்வளவுதான். அதற்கு பிறகு பிள்ளையெல்லாம் பார்க்கலாம் முடியாது.
அல்லாஹ்வுடைய இவ்வளவு சிரமப்பட்டு பெற்றெடுத்து அல்லாஹ்விற்காக கொடுப்பது. இப்ப யார் அந்த குழந்தையை வளர்க்கிறது? போட்டி போடுவாங்க. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸால இதற்கென்றே வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய நல்லடியார்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலேயே இருப்பார்கள். அவர்கள் போட்டி போடுகிறார்கள், இந்த குழந்தையை யார் வளர்ப்பது. இப்படி ஒரு புள்ள கிடைச்சிட்டு, அதுவும் அதிசயமாக பெண் குழந்தை. இத்தனை ஆண்டு காலம் காலமாக ஆண் குழந்தையைத்தான் அக்ஸாவிற்காக கொடுத்தார்கள். ஆனால் முதல் முறையாக பெண் குழந்தை வந்திருக்கிறது. யார் வளர்ப்பது? குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், சீட்டு போட்டு பார்க்கறாங்க. எல்லாரும் என்ன செய்யறாங்க? சீட்டு போட்டு பார்க்கறாங்க. அன்றைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய தலைமை இமாமாகவும் பலஸ்தீனினுடைய இறை தூதராகவும் இருந்தவர் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவரினுடைய பெயரும் எழுதப்படுகிறது. முதல் முறையாக சீட்டு குலுக்கப்படுகிறது. ஜக்கரியாவினுடைய பெயர் வருகிறது. இரண்டாவதாக குலுக்கப்படுகிறது, ஜக்கரியாவினுடைய பெயர் வருகிறது. மூன்றாவதாக குலுக்கப்படுகிறது, ஜக்கரியாவினுடைய பெயர் வருகிறது. இப்பொழுது அல்லாஹ் சொல்கிறான், வகஃபலஹா ஜக்கரியா. ஜக்கரியா என்ற நம்முடைய இறை தூதர் அந்த குழந்தையை அப்படி கையில் வாங்கி கொண்டார்.